இங்கே ஒரு இந்த அறிவிப்பு பலகை ரொம்ப பெரிய லெவலில் அறிவிப்பு பலகை, அப்புறம் வந்து கேமராஸ், சிசிடிவி, அதாவது ஒரு 3 இடத்துல. இன்னொரு விஷயம் ஒன்று சொன்னோமே, 3 விஷயங்கள். இன்னொரு விஷயமும் அவருடைய சொந்த செலவுலேயே பண்ணி கொடுக்குறேன்ருக்காங்க. இன்னும் நம்மளோட பகுதி எம்பி அவர்கள்ட்டையும் நம்ம ஒரு ஹை லேம்ப் லைட்டு, ஐமாஸ் லைட்டு, இன்னும் ஒரு சில கோரிக்கைகள் வச்சுருக்கோம். விரைவில் அதை ஃபாலோ பண்ணி அது சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு அவைகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு இந்த பொதுக்குழுவில் உள்ள உறுப்பினர்களும் சீனியர் மெம்பர்ஸ் நிறைய டைம் எப்போல்லாம் எனக்கு அட்வைஸ் எங்களுக்கு தேவையோ அப்போல்லாம் அவங்களுடைய அட்வைஸையும் அவங்க சொல்கிறதையும் காது கொடுத்து கேட்டு எது பண்ண முடியுமோ அதெல்லாம் இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் இங்கே வந்திருக்கக்கூடிய அட்வைசர்ஸ், பர்டிகுலராக வரப்பிரசாத் ராவ் வந்திருக்காங்க, ஜெகதீஷன் சார் இங்கே இருக்கார், அட்வொகேட்டு, நாராயணன் இங்கே வந்திருக்காங்க, சீனியர் மெம்பர்ஸு. எல்லாத்த விட நம்ம கிருஷ்ணா ஆடிட்டர், நம்ம அக்கௌண்ட்ஸை வந்து எப்படி எழுதி கொடுக்குறது எல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக தரோவாக ஒரு டயத்துக்கு 2 தடவை செக் பண்ணி எந்த விதமான மிஸ்டேக்கும் வந்துடக்கூடாதுங்கிறது ரொம்ப கவனமாக, irrespective ஆஃப் ஹிஸ் ஹெல்த் இஸ் டூயிங் எ மேசிவ் ஒர்க் அப்படிங்கிறதையும் இங்கே தெரிவிச்சுட்டு அவங்களுக்கெல்லாம் ஒரு நன்றியை தெரிவித்து, ஒரு நம்ம உறுப்பினர்கள் தெரிஞ்சவங்க சொன்ன உடனே, அதாவது வந்து நாங்கள் இருக்கக்கூடிய பணத்தை செலவு பண்ணிடக்கூடாதுங்கிற ஒரு இன்டென்ஷனில் தான் நாங்கள் எல்லாம் கேட்குறோம்னு சொல்லி, இப்போ நம்ம கௌரவ தலைவர் ஒருத்தர்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நம்ம அன்பு அவர் வந்திருக்காரான்னு தெரியல, வந்துட்டுருக்காரு, அவர்கிட்ட சொன்ன உடனே ஒரு 10,000 ரூபா நீங்கள் டொனேஷன் தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாலண்டியராக அதெல்லாம் பண்ணாங்க. எதுக்காக இதை சொல்கிறேன்னா, எங்கள் செயற்குழு கூட்டத்தை வந்து இப்போலாம் நாங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல டீ சாப்பிட்டு ஒரு நல்ல ஒரு ஹை டீ சாப்பிட்டு பண்ணுறதுக்கு இந்த ஃபண்டில் இருந்து எடுத்து செலவு பண்ணால் அப்படி வேணாங்கிறதுக்காக நம்மளுடைய ஈசி மெம்பர்ஸே நிறைய பேர், இங்கே ஒரு முத்துராஜ் இருக்கார், இன்னும் அந்த குப்பன், இன்னும் நிறைய பேர் வாலண்டியராக அவங்களே ஒவ்வொரு ஈசி மீட்டிங்க்கும் செலவு பண்ணுறதெல்லாம் அவங்களே வாலண்டியர் பண்ணி அதெல்லாம் பண்ணுறாங்க. பேர் சொல்லாதுன்னு விட்டு போச்சுன்னா ஒன்றும் கோச்சிக்காதீங்க. வள்ளி அவர் பழனியப்பன் சார் முதல்ல ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும்போது ஃபஸ்ட்டு அவர் தான் ஸ்டார்ட் பண்ணார். ஸோ அதுக்கப்புறம் தொடர்ந்து 6-7 ஈசி மீட்டிங் நடந்துகிட்ருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 6,000 ரூபா 7,000 ரூபா எல்லாருமே ஒரு ஏசி ஹாலில் உட்காந்து டெவலப்மெண்ட் என்ன ஏதுங்கிறத நம்ம பேசக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷனலாக நம்ம அதை பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு எல்லாருமே ஸ்பான்சர் பண்ணக்கூடிய நமது செயற்குழு உறுப்பினர்களுக்கும் இந்த இடத்துல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒரு முறை கை தட்டினீங்கன்னா எல்லாம் நல்லாயிருக்கும். இது தவிர முன்னாள் நிர்வாகிகளாக இருக்கட்டும், திரு அருணாச்சலம், மாரியப்பன், இன்னும் நிறைய பேர், முக்கியமாக விவேகானந்தன் சார். விவேகானந்தன் வந்து எந்த நேரத்தில் முன்னாடி வாங்க, பின்னாடி இருந்தீங்க, அப்புறமா நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரியாது, வாங்க முன்னாடி வாங்க. அவர் எல்லா விதமான ஹெல்ப்பும் பண்ணுறாங்க. அதே மாதிரி ராமலிங்கம் அங்கே இருக்கார், அவர் முன்னாள் தலைவர். ஜனா நம்ம எலெக்ஷனில் இன்னொரு, அவரே எப்போ கூப்பிட்ற நேரத்தில் வருவார், இல்லைன்னா இன்விசிபிளாக இருப்பார். ஸோ அது மாதிரி எல்லாரையுமே நம்ம இதில் இந்த டிஷர்ட் வேணும்னு சொன்னால் அவர் முரளி விஸ்வதாரா அவருக்கு ஃபோன் பண்ணோம்னா அவர் டிஷர்ட் கொண்டாந்து கொடுத்துருவார். இந்த தடவை தான் அவர் கேட்கல, இருந்தாலும் அடுத்த தடவை கேட்பாருன்னு நம்புகிறோம். மீதி இருக்கக்கூடியவங்க எல்லாம் இன்னும் பலவிதமான இதில் நம்ம அதே மாதிரி இந்த ரோடு விஷயத்தில் இதெல்லாம் வந்து நம்ம இங்கே டிஎம்கேல கட்சியில் இருக்கக்கூடிய கோபால், நான் எப்போ தேவையோ அப்போல்லாம் நான் ஃபோன் பண்ணி கேட்பேன். அவரும் வந்து நமக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்துட்ருக்காரு. அதே மாதிரி 181 டிவிஷனில் கவுன்சிலர் விஸ்வநாதன் அவர்களும் நமக்கு எல்லா விதமான ஹெல்ப்பு எப்போ சொன்னாலும், இன்றைக்கி கூட வர சொல்லியிருக்கேன், ஒரு 2-3 பேரை கௌரவப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. முக்கியமாக அந்த வேணுகோபால் சார், அவர் நம்ம கேலண்டர் இதெல்லாம் ஸ்பான்சர் நம்ம டிசைன் பண்ணி நம்மளுடைய பேர் போட்டு அவர் அடித்து கொடுக்குறது அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதை விட இது வந்து நம்மளுடைய அடையார் ஆனந்த பவன் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம கேட்ரிங்கெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுடைய இது இருந்தால் இங்கே வரக்கூடிய எல்லாருமே ஒரு டிக்னிட்டியாக இருக்கிற பீப்புள் வர்றாங்க, கொஞ்சம் நீங்கள் பண்ணால் எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் ஸ்பான்சர் பண்ண, நான் ஃபுல் ஸ்பான்சர் கூட வேண்டாம், அட்லீஸ்ட் ஒரு 50% கொடுத்தா கூட எங்களுக்கு பெரிய ரிலீவாக இருக்கும்னு சொல்லி நம்மளுடைய அந்த ரிக்வெஸ்ட்டை அக்செப்ட் பண்ணி திரு சீனிவாசராஜா
அவர் வந்து அதை எக்ஸ்போர்ட் பண்ணி அவரும் இன்றைக்கி கூப்பிட்ருக்கேன், முடிஞ்சால் வரேன்னு இருக்காரு. அவரும் நம்மளுடைய கேட்ரிங்கை வந்து ஷேர் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா, எல்லாருடைய கோஆப்ரேஷனில் தான் இன்றைக்கி வந்து நம்மளுடைய சங்கம் எடுத்து சென்றுட்ருக்கோம் அப்படிங்கிறத மட்டும் என்னுடைய இந்த வரவேற்புரையில், இது வந்து சக்ஸஸ் ஸ்டோரி இல்லை. அதுக்கப்புறம் செக்ரட்டரி ரிப்போர்ட்டில் வந்து அவரும் செக்ரட்டரி சாரும் சொல்லுவாங்க. இதெல்லாம் எல்லாருடைய முயற்சியில் இன்றைக்கி வந்து ஒரு ஒத்துழைப்பு. அன்றைக்கி பார்த்துருப்பீங்க, கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் பம்பரம் போல் அங்கங்கே நின்று எல்லாம் வேலை பார்த்துட்ருக்காங்க. இனிமேல் தான் நம்ம க்ரௌடெல்லாம் கொஞ்சம் 8 மணிக்கு மேலே தான் வருவாங்க. அதனால் இன்றைக்கி வரவேற்புரை அளிக்க எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தமைக்கு ஒரு பெருமையாகவும் ஒரு பாக்கியமாகவும் கருதி அடுத்த கூட்டத்தை நல்ல முறையில் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டு அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.